வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. டுடே முக்கியமான டாபிக் பார்ட் ஆஃப் ஸ்பீச் பற்றி பார்க்க போகிறோம். பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா அதாவது பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கிறதுக்கு இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது முக்கியமான டாபிக்கு. அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து குழந்தை பருவத்திலிருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிறதுக்கு இங்கிலீஷுக்கு ஒரு பேஸ்மெண்ட்டு. நம்ம ஒரு கட்டிடத்திற்கு எவ்வளவு முக்கியமோ அது போன்று தான் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வேலை செய்யுது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த சென்டென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா? இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா ஒரு 8 டைப்ஸ் இருக்கு. எத்தனை டைப்ஸ்? 8 டைப்ஸ் இருக்கு. 8 டைப்ஸ்ல என்னன்னா noun, pronoun, verb, adjective, adverb, preposition, conjunction, interjunction. இந்த 8 டைப்ஸ்ல இந்த 8 டைப்ஸும் ஒரு சென்டென்ஸ்ல இந்த 8 டைப்ஸ் இல்லாம இருக்காது. அந்த 8 டைப்ஸும் ஒரு வேலையை செய்யறது, எல்லா வேலையும் செய்யறது தான் ஒரு சென்டென்ஸ் உருவாகுது. ஓகேங்களா? இப்ப இந்த 8 டைப்ஸ்ல ஒவ்வொன்றையும் நம்ம டீடைல்டா 8 கிளாஸா பார்க்க போறோம். 8 கிளாஸா எடுத்துக்கிட்டு 8 டைப்ஸா பிரிச்சுக்கிட்டு 8 டைப்ஸா பார்க்க போறோம். நவுன்னா என்ன, ஒரு சென்டென்ஸ்ல நவுன்னா என்ன, அதனுடைய வேலை, அதனுடைய ஒர்க் என்ன, அந்த சென்டென்ஸுக்கு அது என்ன இம்பார்ட்டன்ட் இந்த சென்டென்ஸ் கொடுக்குது. அதே போன்று ப்ரொனவுன் என்ன, ப்ரொனவுன் அந்த சென்டென்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, என்ன ஒர்க் செய்யுது. அடுத்து வெர்புனா என்ன, வெர்பு அந்த சென்டென்ஸ்ல என்ன, அதோடைய பணி என்ன, ஒர்க் என்ன. அடுத்து அட்ஜெக்டிவ்னா என்ன, அதனுடைய வேலை என்ன. அட்வெர்ப்னா என்ன, அதனுடைய வேலை என்ன. ப்ரீபோசிஷன் என்ன, அதனுடைய வேலை என்ன. கன்ஜங்ஷன் என்ன, அதனுடைய வேலை என்ன. இன்டர்ஜங்ஷன் என்ன, அதனுடைய வேலை என்ன. இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம இதிலே பாருங்க. பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா படிக்கிறது தான் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச். பார்ட்னா ஒரு வேர்டு பை வேர்டுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையும் ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தை என்ன வேலை செய்யுது, இல்லைன்னா ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்டா படிக்கிறது தான் பார்ட் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நவுன்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் நவுன், அதை பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நவுன்னா என்னன்னா ஒரு பெயர் சொல். என்னது? ஒரு பெயர் சொல். இப்ப ஒரு சென்டென்ஸ்ல என்ன, நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்னென்ன முக்கியத்துவம் நடக்குது, ஒரு வார்த்தை என்ன வேலை செய்யுது அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம நவுன்னா என்ன, அதோட டீட்டெயில்ஸ் படிப்போம். இப்ப அறிவு இஸ் எ பியூட்டிஃபுல் பாயின்னு இருக்கு. இப்ப இதுல நவுன் எது? அறிவுங்கிறது ஒரு நவுன். ஓகேங்களா? இஸ்ங்கிறது ஹெல்பிங் வெர்பு. நெக்ஸ்ட் பியூட்டிஃபுல்ங்கிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா இந்த பாருங்க, இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுதான் பியூட்டிஃபுல். அதாவது நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் அட்ஜெக்டிவோட வேலை. அதனுடைய பணி என்னன்னா
நவுன்னா இந்த நவுனை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுப்பது அல்லது அதை பற்றி டிஸ்கிரைப் செய்வதுதான் இந்த அட்ஜெக்டிவோட வேலை. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த சென்டென்ஸ்ல பாய்ங்கிறதும் நவுனு தான். பாய்ங்கிறதும் நவுனு தான். இதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஒரு சென்டென்ஸ்ல உள்ள ஒவ்வொரு வேர்டையும் பற்றி நம்ம டீடைல்ஸா படிப்பது தான் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? எதுவும் டவுட்டா இருந்தா கேட்டுருங்க. உங்களுக்கு நான் வந்து டீடைல்டா இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்சை நடத்தி உங்களுக்கு நான் தெளிவா புரிய வைக்க போறேன். இப்ப நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நவுன்னா என்னன்னா பெயர் சொல். பெயரை குறிக்கின்ற எல்லாமே வந்து பெயர் சொல்லுதான். இந்த நவுன்ல நிறைய டைப்ஸ் இருந்தாலும் நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த நிறைய டைப்ஸ் இருந்தாலும் நம்ம முக்கியமான 2 நவுனை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்று வந்து காமன் நவுன், இன்னொன்று ப்ராப்பர் நவுன். நவுன்ல அப்ஸ்ட்ராக்ட் நவுன் இருக்கு, கான்கிரீட் நவுன் இருக்கு, கவுண்டபிள் நவுன் இருக்கு, அன்கவுண்டபிள் நவுன் இருக்கு. இதே மாதிரி நவுன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நம்மளுக்கு நம்ம முக்கியமான நம்மளை பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற நவுன்ஸ். ஓகே, 2 டைப்ஸ் தான் நம்ம அடிக்கடி நம்ம சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப அது வந்து காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். இப்ப எதெல்லாம் காமன் நவுன்? இப்ப கேர்ள் அப்படின்னு இருக்கு. கேர்ள்ங்கிறது வந்து அது யாரை வேணாலும் இருக்கலாம். கேர்ள்ங்கிறது வந்து ஒரு சீதாவா இருக்கலாம், சத்யாவா இருக்கலாம். எந்த பேர் பேர் வேணாலும் பர்டிகுலர் பேரை சொல்லல. இந்த பெண்ணு தான், இந்த கேர்ள் தான் அப்படின்னு சொல்லல. அதனால பொதுவா காமனா கேர்ள்னு சொல்றோம். அதனால வந்து இது என்ன ஒரு நவுன்? கேர்ள்ங்கிறது ஒரு காமன் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாய்ன்னு இருக்கு. பாய்ன்னு தான் பையன். பையன் எந்த பேர்? அன்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ராம் இருக்கலாம், ஸ்ரீதர், அன்பழகன், இதே மாதிரி எந்த பேர் வேணாலும் சொல்லிட்டே போகலாம். என்ன அது வந்து எந்த பாய் இந்த பர்டிகுலர் பாய் எந்த பையனும் சொல்லல. அதனால வந்து இது ஒரு என்ன நவுன்? காமன் நவுன். அடுத்து ஸ்கூல் இருக்கு. இப்ப ஸ்கூல்ல எத்தனை ஸ்கூல் இருக்கு? கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு? பர்டிகுலர் இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லல. ஸ்கூல் காமனா ஸ்கூல்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்து ஸ்கூலுங்கிறது வந்து ஒரு காமன் நவுன். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து கார்னா நம்ம எத்தனை டைப்ஸ் இருக்கு, எத்தனை கம்பெனி, எத்தனை வெரைட்டி இருக்கு. இப்ப பிஎம்டபிள்யூ கார் இருக்கு, சன்ட்ரோ கார் இருக்கு. நம்ம இந்த காருன்னு பர்டிகுலரா சொல்லல, பொதுவாக காமனா கார்னு சொல்லியிருக்கோம். அதனால காருங்கிறது ஒரு காமன் நவுன். நெக்ஸ்ட் வந்து சிட்டின்னு இருக்கு. சிட்டிங்கிறது தஞ்சாவூர் இருக்கு, மதுரை இருக்கு, எல்லாமே சிட்டி தான். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கும்பகோணம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், இதெல்லாம் எல்லாமே காமன். என்ன ஒரு சிட்டிங்கிற நவுனுக்குள்ள வந்துருது. சிட்டிங்கிறது வந்து என்ன நவுனு? காமன் நவுன். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் என்னன்னா அறிவு. இப்ப அறிவுங்கிறது ஒரு பர்டிகுலர் பையனா சொல்றோம். அதனால வந்து என்னது? ஸ்பெசிபிக்கா ஒரு பையனை குறிப்பிட்டு நம்ம சொல்றோம், அறிவுங்கிற பையனை. அதனால வந்து அது வந்து என்ன நவுனு? ப்ராப்பர் நவுன். ப்ராப்பரா சொல்லிட்டோம் அதை பர்டிகுலரா. நெக்ஸ்ட் வந்து லைன். சிங்கம் இருக்கு. சிங்கம் அது ஒரு அனிமல். ஓகேங்களா? அனிமல்ங்கிறது வந்து என்ன நவுனு? ஒரு நவுன்னா பர்சன், பிளேஸ், திங்க், அனிமல், ஐடியா. என்ன பர்சன் என்ன? ஒரு பர்டிகுலர் நபர், யார் வேணாலும் இருக்கலாம் பர்சன். அடுத்து பிளேஸ்னா எந்த இடம், அதை பத்தி படிக்க பிளேஸ் எல்லாமே நவுனு தான். பர்சன் எல்லாமே நவுனு தான். திங்க் பொருட்கள்.
டேபிள், சேர், டிவி எல்லாமே என்ன திங்ஸில் வரும். பர்டிகுலர் டிவின்னு சொல்லலை. அதனால வந்து திங்கை பற்றி படிக்கிறது. அனிமல், எந்த அனிமலாக இருக்கலாம். ஐடியா, ஐடியான்னா என்ன, கானஸ்டாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறது, இது எல்லாமே ஒரு நவுனு தான். இதை பற்றி படிக்கிறது தான் நவுனு. இந்த நவுனில் 2 டைப்ஸில் இப்போ நம்ம வந்து என்ன, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். தஞ்சாவூருங்கிறது ஒரு சிட்டி, பர்டிகுலர் சிட்டியை குறிச்சிருச்சு. தஞ்சாவூர் அதுங்கிறது ஒரு என்ன நவுனு, ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ புரியுதா? ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? உங்களுக்கு சில நவுன் கொடுத்துருக்குறேன். இந்த நவுன்ல என்னென்ன நவுன் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ திருச்சிங்கிறது வந்து என்ன நவுனு, திருச்சிங்கிறது பர்டிகுலர் சிட்டி, ஸ்பெசிஃபிக்கான சிட்டி. அப்போ இது என்ன நவுனு, காமன் ப்ராப்பர் நவுன். இது வந்து ப்ராப்பர், பீனா ப்ராப்பர் நவுன் அர்த்தம். அன்புங்கிறது பர்டிகுலர் பெயர், நேம். அதனால அன்புங்கிறது வந்து என்ன நவுனு, ப்ராப்பர் நவுனு. இப்போ பாய்ங்கிறது காமன், காமன் நவுனு. பாய்ங்கிறது காமன் நவுனு. கண்ட்ரிங்கிறது எந்த ஒரு அதாவது இந்த குறிப்பிட்டு சொல்லல. இந்த நாடு, நாடுன்னா என்ன, இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன, நாடு. நாடுங்கிறத இந்த நாடுன்னு குறிப்பிட்டு சொல்லல. அதனால வந்து கண்ட்ரிங்கிறது ஒரு காமன் நவுனு. அடுத்து சிங்கப்பூர், சிங்கப்பூருங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் நாடு, குறிப்பிட்டு சொல்றோம். அதனால வந்து சிங்கப்பூருங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் நவுனு. நெக்ஸ்ட் வந்து டீச்சர், டீச்சர் வந்து பர்டிகுலர் டீச்சரை குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக சொல்றோம் டீச்சர்னு. அப்ப என்ன நவுனு, காமன் நவுனு. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல், அது ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலாக நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லல. இப்ப ராஜாமரஸ்வார் மருத்துவமனை தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம பர்டிகுலர் மற்றும் மருத்துவமனையை சொல்லல, பொதுவாக தான் சொல்றோம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்னு. இப்போ அதனால வந்து என்ன சொல்றோம், இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ங்கிறது ஒரு காமன் நவுனு. அதே மாதிரி கார், BMW அப்படி கார்னு ஒரு பர்டிகுலர் பிராண்டை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம். அதனால வந்து இது ஒரு காமன் நவுனு. இதுல BMW கார் அப்படின்னா ஒரு என்ன நவுனு, ப்ராப்பர் நவுனு. ஓகேங்களா? இதே மாதிரி இதுதான், இதே மாதிரி ஒவ்வொரு நம்பையும். இப்ப இப்ப கவு அப்படின்னு இருக்கு. கவுங்கிறது என்னது, ஒரு அனிமல். இப்ப அனிமல், வெறும் அனிமல்னா, அனிமல் அப்படின்னா என்ன சொல்றோம், வெறும் அனிமல்னா காமன் நவுனு. கவுன்னா ப்ராப்பர் நவுன். ஏன்னா பர்டிகுலர் கவு, பசு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம சொல்றோம். அதனால வந்து கவுங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுனு, அனிமல்னா காமன் நவுனு. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு நான் வந்து சில சென்டென்ஸ்களை கொடுக்க போறேன். நீங்க அதை வந்து எது காமன் நவுனு, எது ப்ராப்பர் நவுனு நீ கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? கண்டுபிடிங்க. இப்ப நான் உங்களுக்கு சில சென்டென்ஸை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? இப்ப ஐ மெட் அறிவு,
met அறிவு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இதுல எது நவுனு? அறிவுங்கிறது ஒரு நவுனு. என்ன நவுனு? அறிவுங்கிறது ஒரு நவுனு. அது வந்து என்ன நவுனு? ப்ராப்பர் நவுனு. ப்ராப்பர் நவுனு. ஏன்னா அறிவுங்கிறது ஒரு பர்டிகுலர் பெயர்னு வந்துருச்சு. அதனால வந்து இது வந்து ப்ராப்பர் நவுனு. நெக்ஸ்ட் வந்து அன்பு இஸ் எ டாக்டர். அன்பு இஸ் எ டாக்டர். இப்ப இதுல எது நவுன் இருக்கு? 2 நவுன் இருக்கு. அன்புங்கிறது ஒரு நவுனு, டாக்டர்ங்கிறது ஒரு நவுனு. அன்புங்கிறது ஒரு நவுனு, டாக்டர்ங்கிறது ஒரு நவுனு. அன்புங்கிறது என்ன நவுனு? ப்ராப்பர் நவுன். டாக்டர்ங்கிறது காமன் நவுன். ஏன்னா டாக்டர்ல பல டாக்டர் இருக்காங்க. டென்டிஸ்ட் இருக்காங்க, ஐ டாக்டர் இருக்காங்க, என்ன அது மாதிரி நெப்ராலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க டாக்டர்ஸ்ல. அதனால வந்து டாக்டர்னா என்ன? அது டாக்டர்னா வந்து காமன் நவுனு. காமன் நவுனு. அடுத்து ஐ கோ டு சென்னை. ஐ கோ டு சென்னைங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுனு. ஏன்னா பர்டிகுலர் சிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றதுனால இது சென்னைங்கிறது ஒரு ப்ராப்பர் நவுனு. he went to college. அவன் காலேஜுக்கு போனான். he went to collegeனா அவன் காலேஜுக்கு போனான். இப்ப காலேஜுங்கிறது ஒரு காமன் நவுனு. என்ன நவுனு? காலேஜுங்கிறது ஒரு காமன் நவுனு. ஏனென்றால் காலேஜ்ல நிறைய காலேஜ் இருக்கு. என்ன குந்தேவனாச்சியார் காலேஜ் இருக்கு, ராஜா சர்போஜி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. என்ன இங்க வந்து என்ன உருமு தனலட்சுமி, இங்க ரம்யா சத்யநாதன், இங்க செங்கிப்பட்டில் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஞானம் காலேஜ், ஆர்எஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ், எத்தனை காலேஜ் இருக்கு. அதனால வந்து காலேஜ் இங்க பர்டிகுலர் காலேஜில் மென்ஷன் பண்ணி சொன்னா அது வந்து ப்ராப்பர் நவுனு. பொதுவாக ஜென்ரலா காலேஜ் சொன்னா அது வந்து காமன் நவுனு. ஓகேங்களா? இதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க், சிம்பிளான ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். நீங்க இந்த ஹோம்ஒர்க்கை நீங்க தான் மென்ஷன் பண்ணி நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப இப்போ இருக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க்கு நீங்க தான் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். இப்போ ஹோம்ஒர்க் என்னன்னா ரவி went to college. ரவி went to college. ரவி கல்லூரிக்கு சென்றான். கல்லூரிக்கு ரவி கல்லூரிக்கு சென்றான் அப்படி இருக்கு. இப்ப இந்த சென்டென்ஸ்ல எது காமன் நவுன், எது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நீங்க தான் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்ன பார்த்தோம்னா நவுன்ஸ்னா என்ன, பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, 8 பார்ட்ஸ் இருக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல. அதை பத்தி பார்த்தோம். அதோட வேலை, ஒவ்வொரு வேலையும் என்னென்ன செய்யுது சென்டென்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ் பார்த்துருக்கோம். இது போன்ற வீடியோ இன்னும் ப்ராப்பராக உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து இன்னும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌன் நவுன்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.